ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். சாம்பலானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் காலையில் நேரத்தில் அங்கே சண்டை நடந்துச்சா, இங்கே வந்து நைட் ஆகிடுச்சு. நைட் என்னன்னா, இந்த நைட் நேரத்தில் யாரை கேட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கேம்பில் இருக்கார். அப்படின்னா போருக்காக இங்கே வந்திருக்கார் போல். போர்க்களத்தில் நின்று அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஹீரோயினுக்கு பிளட் வாமிட்டாக வருது. அவங்க ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு வந்தாங்க நம்மளுடைய பிரின்சஸ் வந்து இவங்க 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஹீரோயினுக்கு காவலாகவும் இருக்காங்க. ஹீரோ வந்து இங்கே பெரிய போரில் நல்லா ஜெயிச்சிடுறாரு. போர் முரசு கொட்டுது. இதை கேட்டோன்னே என்னென்னு அவங்க கேட்குறாங்க. இந்த மாதிரி ஹீரோ ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ திரும்ப வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஹீரோயினை கொல்றதுக்காக நம்மளுடைய மூசு வராரு. ஆனால் நம்மளுடைய பிரின்சஸ் அங்கே இருக்கிறத பார்த்தோன்னே போயிடுறாரு. அந்த சமயமே உடனே நம்ம ஹீரோவையும் கட்டுறாங்க. அவரும் அவரோட அசிஸ்டண்ட்டும் வேகமாக வந்துட்டுருக்காங்க. நான் எந்த விதமான ப்ராமிஸையும் பிரேக் பண்ணல, நான் அவனுக்காக காத்துட்ருக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த சமயத்தில் மூஸோட ஒரு வேர்பட்ஸ் ஒரு மாதிரி வரும்ல, டீமன்ஸ் எல்லாம் வர மாதிரி, அந்த புகை மாதிரி, அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய பிரின்சஸ் முன்னாடி இப்படி போகுது. அவங்க அதையவே பின்தொடர்ந்து ஓடுறாங்க. அதை வந்து பேர்ட்ஸ் குவீனும் மூஸும் பார்க்குறாங்க. அப்போ பேர்ட்ஸ் குவீன் கேட்குறாங்க, இவன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு. அவங்களும் வந்து ஹீரோ காப்பாற்றுக்கு தான் வந்திருக்காங்க. அப்படின்னா என்னது அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற இன்டென்ஷன் வேறு, இவங்க செய்கிறதே வேறு. அவங்க 2 பேரும் ஸ்வான் பிரதர்ஸ் மாதிரி, நீங்கள் வந்து அந்த மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க. அப்படின்னா இவன் இப்படியே முறைச்சி பார்க்குறான். ஆனால் இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்த வேலையை பார்க்கலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு மூசு பாட்டுக்கு போயிடுறாரு. இங்கே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது போர் நின்றுச்சு இல்லையா, அதை பற்றி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் வந்து மூசை துரத்திட்டு வந்திருக்காங்க. ஒரு அடி கழுத்து மேலே வச்சோன்னா அவன் சொல்லுன்ட்டு கீழே விழுறான். சரி அவனுக்கு அடிபட்டுருச்சு போலான்ட்டு வந்து பார்த்தா அது ஒரு டூப்ளிகேட் மாதிரி அவங்க வந்து சாம்பலாக போயிடுறாங்க. அப்படியே அதை பார்த்தோன்னே பிரின்சஸ் வந்து வேகமாக ஹீரோயின் இருக்கிற இடத்த நோக்கி வராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அங்கே தப்பிச்சு போக்கலான்னு எந்திரிச்சு தடுமாறிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பிரின்சஸ் மூசோட சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்படி சண்டை போடும்போதும் அதையும் எதிர்த்து ஹீரோயின் மேலே அந்த அம்பை வீச வரும்போது அந்த அம்பு வந்து அவங்களோட ஃப்ரெண்டை வந்து தாங்கிடுறாங்க ஹீரோயினுக்கு முன்னாடி வந்து. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு மேலே பட்டுருது. அப்போ திரும்பவும் பிரின்சஸும் மூசும் சண்டை போடுறாங்க. அப்போ மூசை வந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாரு. ஏன்னா அம்பு இப்போ வேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரே அம்பு தான் இருந்துச்சு இல்லையா, அதனால் வந்து அவர் தப்பிச்சு போயிட்டாரு. அவங்க அந்த பக்கம் போய் சண்டை போடுறாங்க. ஆனால் இங்கே அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு அவங்களோட ஒரிஜினல் ஃப்ரெண்ட் இருந்தாங்கள்ல, அவங்க 2 பேருக்கும் யாருன்னு தெரிகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு நடக்கிற எந்த விஷயத்துக்குமே நீ பொறுப்பு இல்லை, நான் வந்து உனக்காக செய்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன் கூட இருந்த நிமிஷங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் கேட்டுக்கிட்ட மாதிரியே இந்த ஜென்மத்திலே நான் உனக்காகவே ஃப்ரெண்டாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போதே அப்படியே காற்றோட கரைஞ்சி போயிட்டாங்க. இவங்க உடனே அவங்களோட ஒரிஜினல் ஃப்ரெண்டோட பேரை சொல்லிட்டு கத்திட்டு அழுகும்போதே அவங்களோட பாய்சன் ரொம்ப வேகமாக ஆக்டிவேட் ஆகி அவங்க அங்கேயே பிளட் வாமிட் எடுத்து இறந்து போயிடுறாங்க. இங்கே நைட் ஆகிடுச்சு. மூசு பிரின்சஸும் நின்று சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்படி சண்டை போடும்போது ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு சரி இனிமேல் நம்ம 2 பேரும் சந்திக்க மாட்டேங்குது, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூசு தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் வந்து என்னை ரொம்ப கேவலமாக நடத்துனீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். ஒரு வேலைக்காரன் தானே நான்லாம் அப்படின்னு சொன்னோடனே நான் உன்னை வேலைக்காரனாவாடா நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தீங்களா, ஒரு வேலைக்காரன் இப்படி தான் நடத்துவீங்க, ஆனால் நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், நீங்கள் வந்து இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, நான் உன்னை வேலைக்காரனாக நடத்துனேன்னு சொல்லிட்டியா, இன்றைக்கி வேறு நீ இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்ட, இனிமேல் நம்ம ஹீரோயினுக்கோ இல்லை டீமன் வேர்ல்டுக்கோ ஏதாவது நடந்துச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இதோட நீயும் நானும் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இவனும் மறைஞ்சு போய்ட்றான். ஆனால் இவங்க திரும்பவும் வந்து அந்த இடத்துல நின்று அழுகுறாங்க, அவனை தேடுறாங்க. ஆனால் அவன் இல்லை. இந்த சமயத்தில் ஹீரோயினை படுக்க வச்சுருக்காங்க நம்மளோட பேர்ட்ஸ் குயின். அவங்க தான் வந்து அவனை காப்பாற்றின மாதிரி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்தோடனே அவங்கள பிடிச்சிட்டு அழுகுறாங்க. பேர்ட்ஸ் குயின் வந்தப்போ இந்த இடத்த விட்டு 2 பேரும் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டும் பேர்ட்ஸ் குயினையும் அனுப்பிடுறாங்க. விடிய அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. விடிஞ்சே போச்சு. ஹீரோவோட அசிஸ்டண்ட் அங்கே நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் நமக்கு காட்டுறாங்க உள்ள ஹீரோயினுக்கு மணப்பெண் மாதிரி வந்து கல்யாண பொண்ணு மாதிரி அழகாக அவங்களுக்கு வந்து மேக்கப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் சொல்கிறாரு, நான் எப்போ அங்கேருந்து இங்கே வந்தனோ அப்போவே நான் உனக்கு இந்த ட்ரெஸ்ஸை தைக்க ஆரம்பிச்சிட்டேன், நீ வந்ததுலேருந்தே நான் இந்த ட்ரெஸ்ஸை தைக்கிறேன்,
அந்த ட்ரெஸ் வந்து உனக்கு கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ வந்து யோசித்து பார்த்துட்ருந்தேன். ஆனால் இது என் கையால் செஞ்ச ட்ரெஸ்ஸு. ஆனால் நான் உன்னை பார்த்ததுலேயே நான் இவ்வளோ அழகாக செஞ்சுருக்கேன். எனக்கு எல்லாருமே எனக்கு கண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நானும் உனக்கு எல்லாமே கரெக்டாக செஞ்சுருக்கேன். இப்போ உனக்கு போட்டு பார்க்கும்போது உனக்கு நல்லா ஃபிட் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம சந்தோஷமான சூழ்நிலையில் இல்லை. நாம் வந்து நீ இதை கொண்டாடுற மனநிலைமையிலையும் இல்லை. ஆனால் நான் வந்து உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். எனக்கு நீ தான் ரொம்ப முக்கியம். நீ என்னை விட்டுட்டு போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நானும் உன் கூட வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இப்படி திரும்பி பார்க்குறாங்க. அவருடைய கண்ணீர் சொட்டுறதுலேருந்து அவங்க ஹீரோவோட கண்ணீர் துளி வந்து ஹீரோயினோட கண் மேலே விழுகுது. அப்படி விழுந்தோடனே அவங்களோட ஆத்மா தனியாக பிரிஞ்சு வந்துடுது. அப்புறம் அவங்க வந்து அவங்கள ஹீரோவை தொட நினைக்கிறாங்க. ஆனால் தொட முடியல. ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிக்கிட்டு வெளியே வராரு. ஹீரோவோட அசிஸ்டண்ட் பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. உடனே இருந்துட்டு டேபிள் மேலே ஒரு லெட்டர் வச்சுருக்கம்பா, அந்த லெட்டர் எடுத்து பிரைம் மினிஸ்டர் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா அரசர்களுக்கெல்லாம் ஒரு கலரை கட்டி வச்சுருப்பாங்கள்ல, அந்த கலரைக்கு வந்துட்டார். அவரோட இடத்துல போய் ஹீரோயினை படுக்க வச்சுட்டு கால் கழுவி அவரும் தலைமாட்டில் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு அவங்க ஒயின் குடிப்பாங்கள்ல, கல்யாண ஒயின், அதில் அவர் பாய்சன் கலந்து வச்சுருப்பார் போகிற. நான் இன்றைக்கி ஒயின் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் குடிச்சிருக்கணும். நீ வந்து என்கிட்ட வந்து என்னுடைய ப்ராமிஸ் எல்லாம் நீ வந்து ஏமாற்றிட்ட, ப்ராமிஸ் எல்லாத்தையும் நான் உனக்காக இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே அந்த 2 புருஷன் வந்து பொண்டாட்டிக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ட்ரிங்க்ஸை இவரே குடிச்சிடுறாரு. 2லேயும் பாய்சன் இருக்கும் போல். இதெல்லாம் வந்து ஹீரோயின் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தடுக்க முடியல. ஏன்னா இவங்களோட சோல் மட்டும் தானே வெளியே இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நீ எப்போவுமே நான் உன்னை வந்து அந்த இடத்துல நாங்கள் எப்படியெல்லாம் நானும் நீயும் பேசிக்கிட்டோம், பழகிக்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இவங்கள பார்க்கும்போதும் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. கடைசியில் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. நீ வரும்போது நல்ல விதமான ஒரு தீர்ப்பு கொண்டு வரணும், நீ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இவர் போருக்கு போகும்போது அவங்க முத்தம் கிஸ் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நீ நினச்ச மாதிரியே நான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டேன். நான் வந்து சுயநலவாதியாக இல்லாமல் சரியாக செஞ்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அண்ணன் பையன் வந்து இருக்கான். அவன் ரொம்ப திறமையானவன், ரொம்ப பொறுமையானவன். அவன்கிட்ட தான் நான் வந்து இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டேன். பிரைம் மினிஸ்டர் இதை கரெக்டாக செஞ்சுருவார். இப்போ வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ வந்து நான் மனைவியை பார்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே போட்டிருக்க துணியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மாஸ்க்கை கழட்டுறாங்க. நான் இப்போ வந்து என்னுடைய அக்லி ஒய்ஃப், நீ வந்து அக்லி ஒய்ஃபாக மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இப்படி ஒரு அழகான அக்லி ஒய்ஃபை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டே அவங்க கண்ணை மூடி இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினும் அங்கே தான் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆவியா இவர் இங்கேருந்து இறந்ததுக்கப்புறம் எழுந்திரிச்சு வராங்க. வந்தோடனே ஏன் இவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு அவர் அழுகுறாங்க. நீ வந்து எந்த இடத்துக்கு போனாலும் என்னை காக்க வச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவங்களும் அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. இங்கே இதோடு முடிஞ்சதுக்கப்புறமா அதாவது இவங்க 2 பேரும் இங்கே இறந்து போயிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல நின்று அவங்களோட சவப்பெட்டியை பார்த்துட்டு நிற்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. இங்கே மேலோகத்துக்கு வந்துட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் இப்போவே வந்து லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது அந்த கேர்ஸ் தான் கொஞ்சமாக உடஞ்சிருக்குல்ல, அதனால் லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்க 2 பேரும் அப்படியே தயங்கி வந்துட்டு இருக்கும்போது நம்ம டெஸ்டினி லாட் பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் நல்லா செஞ்சீங்கப்பா அப்படின்னு எல்லாம் பாராட்டுறாங்க. அப்புறம் 3 லாடும் வந்துட்டு நீங்கள் என்னென்ன செஞ்சீங்களோ நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரும் வெக்கப்படுறாங்க. அப்புறம் சரி வாங்க நம்ம உள்ளே போய் நம்ம கிங்கையும் குயினையும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு நான் உன்கிட்ட சொல்லலைப்பா, நான் உன்னை வார்ன் பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த மாதிரி இங்கே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கிளும் கூடவே வராரு. அதாவது 3 லார்டும் வராரு. இவங்க 2 பேரும் உள்ளே வரும்போது இங்கே காட்டிகிட்ருக்காங்க கிங்கும் குயினும் என்ன பேசுகிறாங்கன்ட்டு. அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம லேக் குயின் இருக்காங்கள, அவங்க வந்து தான் பையனுக்காக ஏதேதோ பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. உடனே இருந்துட்டு அவங்க வந்து ஒரு இளவரசி, அவங்களாம் அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்திருந்தாலும் இவன் என் பையன், நான் அவனை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. இல்லை நீங்கள் இது ஒரு பெரிய தண்டனையாக கொடுத்தாக்கணுன்னே இவர் ஷாக்காகி திரும்பி பார்க்குறாரு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் போய் அங்கே அரண்மனையில் சீட்டில் போய் உட்காந்துறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் வந்து
நாங்கள் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ சொல்லிட்டுருக்கும்போது எங்கே வாட்டர் இம்மோர்டல் அப்படின்னா அவங்க 2 பேர் வந்தோடனே ஹீரோயின் அப்பா அப்படின்னு போய் பேசுகிறாங்க. வாமா இதை முடிச்சுட்டு வந்தேன் அரசர் இருக்கார் அப்படின்னு திரும்ப வந்துடுறாங்க. வந்துட்டு இங்கே நின்று பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது இவள் பாதியிலே வந்துட்டா, இவளுக்கு வந்து இன்னொரு தடவை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளானை போட்டு சொல்லும்போது டெஸ்டினி லார்ட் இருந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் தான் இதை பிரச்சனை பண்ணேன், வேறு எதுவும் இல்லை, அதனால் இவங்க திரும்ப போகணுன்னு அவசியம் இல்லை, பனிஷ்மெண்ட் கொடுக்குறது இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்றாங்க. அதே டெஸ்டினி லார்ட் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க வந்து இந்த இடத்துல இப்படி போயிட்டு வந்ததுனால நீங்கள் வந்து லார்டுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. கிங்கு வந்துட்டு நீங்கள் அப்போ ஃப்ளாரா இம்மோர்டலாக மாறுறதுக்கு நீ ரெடி ஆகிட்டியாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் இருந்துட்டு இல்லை, நான் வந்து எங்கள் அப்பாவோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இத்தனை நாள் நான் வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவையும் பிரிஞ்சிருந்தேன், இப்போ நான் எங்கள் அம்மா கூடயும் எங்கள் அப்பா கூடயும் எங்கள் ஆன்ட்டி கூடயும் நான் வாழலான் இருக்கேன், அதனால் இப்போ எப்படி அந்த சீஃப் பார்த்துக்குறாங்களோ அதே மாதிரி சீஃபே பார்த்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. சரி விடுங்க, இது நீ இப்போ வந்து நீயும் சின்ன பொண்ணு தான், சரிம்மா கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வந்து இப்போ நம்ம கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் ஹீரோயின் 2 பேருமே வந்துட்டு அதை அதாவது வந்து அது வந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு 2 பேரும் ஒரே டைமுக்கு வராங்க. ஆனால் ஹீரோயினோட அப்பா வந்துட்டு இப்போ தானே அவங்க அங்கே வந்திருக்காங்க, அவங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா, அப்புறம் ஹீரோயின் சொல்கிறாங்க இந்த மாதிரி அங்கே வந்து என் ஃப்ரெண்டை வந்து இங்கேருந்து ஒருத்தவங்க யாரோ வந்து கொன்னுட்டாங்க, அது யாருன்னு அந்த கேஸை நான் விசாரிக்கணும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, சரி ஃபஸ்ட்டு கல்யாணத்தை முடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. 3 மாதத்தில் கல்யாணம் அப்படின்றாரு. உடனே சரி எல்லாம் போகலான்ட்டு திரும்பி போகிறாங்க. ஹீரோயின் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. அப்போ போகும்போது ஹீரோவோட அப்பா அதாவது கிங்கு வந்துட்டு நம்மளோட ஹீரோயினோட அப்பாவை கூப்பிட்டு, நீயும் நானும் ஃப்ரெண்டுப்பா, நம்மளுக்கு வந்து ஒருத்தருக்கு பிரச்சனை வரும்போது நம்ம வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம 2 பேரும் சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிறாங்க. அதோடு அப்படியே காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவும் அங்கேருந்து எந்திரிச்சு நானும் போகிறேன்ட்டு கிளம்பிடுறாங்க. பார்த்தா அவங்க இடத்துக்கு வந்தோடனே நம்ம மூசுவை கூப்பிட்டு திட்டுறாங்க. ஏன்டா ஒரு வேளை உருப்படியாக செய்றியா அப்படின்னு திட்டும்போது அவர் வந்துட்டு தெரியாமல் தப்பு நடந்துடுச்சு, எங்களை மன்னிச்சிருங்க, சரி போய் பேர்ட்ஸ் குயினை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து அவங்க வீட்டுக்கு அவரோட பேலஸ்க்கு வரும்போது அவரோட அசிஸ்டண்ட் எல்லாம் இருப்பாங்களே அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து டிஷ் எல்லாம் உங்களுக்காக ட்ரிங்க்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க, அதை நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் வந்து எனக்கு ட்ரிங்க்ஸ் மட்டும் இப்போ சாப்பிட்றதுக்கு கொண்டு வாங்க, சாப்பாடெல்லாம் கொண்டு வாங்க, ட்ரிங்க்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மூன்லாடு வந்துட்டு ஹீரோ கிட்ட வரும்போது அசிஸ்டண்ட் எப்படி கீழே வந்தான் அப்படின்னா, அவன் தான் அவன் மேலே இருக்க விசுவாசத்தில் வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.